பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 32வது அதிகாரம் 10வது வசனம். Psalm chapter 32 verse 10. கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். Gracious love surrounds those who trust in the Lord. ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில தான் கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்கள்லயும் ஒரு வெற்றி கிடைக்கணும், எல்லாவற்றையும் தாண்டி வர நமக்கு ஒரு உதவி வேண்டும் அப்படின்னா அவருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை நமக்கு வேணும். யார் மேல கர்த்தர் பிரியமாயிருந்து அவருடைய கிருபையை கொடுக்கிறார் என்றால், அவர் நேசிக்கிற பிள்ளைங்களுக்கும் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைங்களுக்கும் அவர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இன்னைக்கு வேத வசனம் மூலமாக கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க அவரையே நம்பி இருக்கிறதுனால அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். நீங்க எந்த காரியத்திலலாம் நீங்க பலவீனத்தோட காணப்படுறீங்களோ அவருடைய கிருபை உங்களுக்கு போதும். ஒரு புதிய பலனை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. எந்த காரியத்திலலாம் நீங்க தோற்று போனது போல இருக்கிறீங்களோ அவருடைய கிருபை போதும், நீங்க ஜெயம் பெற்றவர்களாக மாறுவீங்க. அவருடைய கிருபை உங்களுக்கு போதும். அதனால நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தரையே நம்பி இருக்கிறீங்க, அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவருடைய இரக்கத்தையும் அவரிடத்துல இருந்து பலனையும் அவரிடத்துல இருந்து உதவியும் நீங்க பெற்றுக்கொள்றீங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே ஏசப்பா, பிள்ளைங்க இந்த நாள்ல சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஆண்டவர் நீங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே ஏசப்பா, உங்களுடைய கிருபை பிள்ளைங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே ஏசப்பா, கிருபைனால பிள்ளைங்களை நிரப்புங்க, பிள்ளைங்களை வழி நடத்துங்கப்பா. எல்லா தேவைகளையும் சந்திங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவருடைய கிருபை உங்களுக்கு போதும். அவருடைய கிருபைனால நீங்க நிரப்பப்படுறீங்க. நீங்க அவரையே நம்பி இருக்கிறதுனால அவருடைய கிருபையை உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Have a wonderful day.